வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னோடய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் நானும் எங்கள் பையனும் காரில் பாம்பேலேருந்து அலிபாக் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் நீங்கள் அடிக்கடி அலிபாக் போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அது எங்களுக்கு பக்கமாகவும் இருக்குது, கொஞ்சம் வசதியாக இருக்குது. இப்போ ஏன் போகிறேன்னா ரீசன் மெயின், இப்போ கார்த்திகை 17ஆம் கார்த்திகை 1 பிறந்துடும். அதுக்குள்ளே நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்றணும். கார்த்திகையும் மார்கழியும் 2 மாதம் சாப்பிட மாட்டேன். தை பிறந்த பிறகு பொங்க வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அதுக்காக வேண்டி எனக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்ணுங்கிறதுக்காக வேண்டி நாட்டுக்கோழியும் மீனும், இது ரெண்டும் முக்கியம். மீன்னா கடல் சுற்றியும் அது எப்போவுமே கிடைக்கும். நாட்டுக்கோழி அங்கே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வளர்த்துறதும் கிடைக்கும். அது கிராமம் மாதிரி தான். அதனால அந்த மீனும் நாட்டுக்கோழியும் சாப்பிட்றதுக்காக வேண்டி என்னை எங்கள் பையன் கூட்டிகிட்டு போகிறப்பல இன்றைக்கி கிளம்புறேன். இப்போ என்ன மணி 10:30 போகுது. இப்போ கிளம்புனா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா நாளான்னைக்கு வேலைக்கு போகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். எங்கள் பக்கத்தில் எங்கள் பில்டிங்குள்ளேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அவருக்கு சனிக்கிழமை அந்த பட்ஜிக்கு காஃபி கொடுப்போம். அந்த காஃபி போட்டு போகிற வழியில் கொடுத்துட்டு, கீழே தான் இருக்குது, ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கு கீழே கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பட்ஜிக்காக காஃபி போட்டுட்ருக்கேன். ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு கொடுத்துடுவேன். நிறைய கொடுத்தாலும் அங்கே ஆள் இல்லை, பட்ஜி தான் இருக்கார். அவருக்கு எப்போ அசிஸ்டண்ட் ஒருத்தர் இன்றைக்கி சனிக்கிழமை வருவாங்க. அவங்க 2 பேர். பட்ஜின்னு நான் சொல்கிறது அங்குள்ள கோயில் பூசாரியை தான் அப்படி சொல்கிறேன். மகராஜின்னு சொல்லுவாங்க, பட்ஜின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பூசாரி ஐயர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐயரை தான் சொல்கிறேன் நான். நாங்கள் கிளம்புறக்கு எப்படியும் 11:15 11:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் எப்போவும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணுன்னா காலையில் நேரத்தில் கிளம்பணும். ஆனால் எங்கள் பையன் கொஞ்சம் லேட்டாக வந்தாப்புல, தூங்கிட்டான். அப்புறம் மெல்லமாக எந்திரிச்சு அது அப்படி இப்படின்னு பண்ணுறக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரூம் புக் பண்ணினது மதியம் 12 மணிக்கு தான் எங்கள் பையன் சொன்னாப்புல செக்இன் பண்ணுறது. அதனால சரி கரெக்ட் டைமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நீங்கள் கேட்பீங்க, 12 மணிக்கு செக்இன் வச்சுட்டு நீங்கள் இப்போ தான் கிளம்பி போகிறீங்களே அப்படின்னு. கரெக்டு தாங்க, ஆனால் கொஞ்சம் ரொம்பவே லேட்டாக போச்சு. போகிற வழியில் டயர் ஒன்று பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்காக அங்கே வாசியில் நின்று பஞ்சர் போட்டோம். போகிற வழியில் எங்கள் பையனோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டாப்புல. அப்போ பசியும் வந்துருச்சு. பன்வேலில் ஸ்ரீ தத்த ஸ்நாக்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதில் ஃபேமஸானது தான். அங்கே தான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம். நாங்கள் போகிறக்கு 2:45 ஆயிடுச்சு. மெல்லமாக தான் போனோம். கிஹிம் பீச் அந்த இடத்துக்கு தான் போனோம். அங்கே தான் நாங்கள் அந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட் எதுக்கு புக் பண்ணான்னா, எங்கள் பையன் எனக்காக தான், எனக்கு நடக்க முடியாதுன்னு வாசலுக்கு முன்னாடியே கடல் இருக்குது, அதுக்காக வேண்டி தான். நாங்கள் போகிற சமயத்துலேயே அந்த ரெசார்ட்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு என்ன சமைக்கணுன்னு. நாங்கள் 2 சுருமாய் தாலி, ஒரு பாப்லைட் தாலி சொன்னோம். அது தாலினா இந்த பிளைட்ஸ், ஒரு பிளைட் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிளைட்டுக்கு தான் அது தாலின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எங்களுக்கு பசி வேறையா செம்ம சாப்பாடாக இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டுக்கு பேர் சி கேசல். ஈவினிங் எங்கள் பையனோட ஃப்ரெண்டு உடனே கிளம்பிட்டான். அவசர வேலை வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் பையனும் மட்டும்தான் இருந்தோம். அலிபாக்கில் நிறையா பீச்சஸ் இருக்குது. இந்த ஸ்கீம் பீச்சில் அவ்வளோ கூட்டம் இருக்காது, ரஷ் இருக்காது. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த ஸ்கீம் பீச்சில் அவ்வளோ கூட்டம் வராது. இது நாங்கள் எடுத்த அன்னைக்கு சனிக்கிழமை. சனி ஞாயிறு எப்போவுமே இந்த அலிபாக்கில் நிறைய கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் அவ்வளோ வராது. எல்லா பீச் மாதிரி இங்கே எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதாவது குதிரை வண்டி, போட்டு, இப்போ ஜெட் ஸ்கி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது.
நான் என்ன பண்ண முடியும்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. என்னை பாருங்கள் எப்படின்னு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்படியே உட்காந்துட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நைட்டு 7:30 வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். போகிறவங்க வரவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரசித்து பார்த்து, அப்புறம் அந்த கடற்கரைக்குள்ளே இறங்கி அந்த கடல் அலையெல்லாம் காலில் தொடுற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு, அங்கே நிறையா சிப்பிகள்லாம் பொறுக்கினேன். கொஞ்சம் தூரத்தில் நல்ல கூட்டமாக இருக்குது பாருங்கள், அதுதான் மெயின் பீச்சு. அங்கேருந்து எங்கள் பையன் சுட சுட வடை, பஜ்ஜி, வடை பாவு, டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல. இந்த பீச்சை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நமக்கு பயமே கிடையாதுங்க. ஒரு அலையே வராதிங்க. அதனால் யாரும் பயம் இல்லாமல் போகலாம் வரலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து ரொம்ப பயப்படப்படியான ஒரு ஆளாக வரும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய அலைகளெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்கும். ஆனால் பயமே இருக்காது. அதனால் பாருங்கள், நானே இறங்கி சிப்பியெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ நல்லா பொறுக்கி கொண்டு வந்ததெல்லாம் இன்னும் காருக்குள்ளேயே வச்சுருக்குறோம். இன்னும் வீடு வந்து சேரலை, அது எடுக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ சீக்கிரம் டைம் போயிடுச்சுங்க, நைட் ஆயிடுச்சு பார்த்திங்களா. லைட் போட்ட வரைக்கும் எங்களுடைய ரெசார்ட் இப்படி தான் தெரிஞ்சிச்சு. நல்லா இருக்கு, ஆனால் எந்த பயமும் கிடையாது. நாங்கள் இருந்த ரூம் வந்து 2500 ஒரு நாளைக்கு. சின்ன ரூமு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஏசி, ஃபேனு எல்லாமே இருந்துச்சு. டிவி மட்டும் இல்லை, டிவி அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம கடலை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக தானே வந்தோம். நைட்டில் வந்து கடலால் வந்து கொஞ்சமாக தான் சவுண்டு வருது, பெருசாக இல்லை. நைட்டு வந்து நாட்டு சிக்கன் சாப்பிட்லான்னு நினச்சோம், ஆனால் நாட்டுக்கோழி சாப்பிட்றதுக்கு மூடும் இல்லை, வயிற்றில் இடமும் இல்லை, ஃபுல்லாக இருந்துச்சு, பசியே இல்லை. அப்போ நைட்டு ஒன்றும் வேண்டான்னு சொன்னோம், ஆனால் பசிக்குமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவங்கக்கிட்டே கேட்டோம் நைட்டு என்ன லைட்டாக இருக்குன்னு. அவங்க சொன்னாங்க இங்கே டால் கிச்சடி ரொம்ப ஃபேமஸ், வாங்கிக்கோங்கன்னாங்க. இப்போ எங்கள் பையன் சொன்னால் முட்டையும் கொடுத்துருங்கன்னு. அப்படி நாங்கள் டால் கிச்சடி, முட்டை, பப்படம் வாங்கிட்டோம். இது பாருங்கள், இப்போ இது காலையில் ஒரு 8 மணி இருக்கும். நான் எந்திரிச்சு பார்க்கும்போது எங்கள் பையன் ரூமில் இல்லை, வாக்கிங் போயிட்டாப்புல. அப்புறம் நான் மெல்ல எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு டீக்கு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். இது வந்து சண்டே காலையில் பாருங்கள், ஒருத்தருமே இல்லை அதிகமாக. அலையும் வந்துட்டு நல்லா முன்னாடி வந்து தண்ணி முன்னாடி இருந்துச்சு, அலையும் இருந்துச்சு. இந்த ரிசார்ட் நம்ம வந்து ஃபேமிலியோடு தங்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா கடல் வந்து முன்னாடியே இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இந்த ரூம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து 2 ரூம் இருக்குது பெருசு பெருசாக. இது வந்து ஒரு நாளைக்கு 5000 ரூபாய். இதில் 5லேருந்து 6 பேர் தங்கிக்கலாம். நீட்டாகவும் இருக்குது, நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனே செஞ்சும் கொடுக்குறாங்க. பயம் கிடையாது, மெயின் நல்லா இருக்குது. பாருங்கள் ரூம் பாருங்கள், இதில் 5லேருந்து 6 பேர் படுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்டு அவங்க போட்டு கொடுப்பாங்க. 5000ங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஏன் 5000 அதிகம்னா, எங்கள் கடலுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த ரெசார்டு, அதனால தான். நமக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் உள்ளே போனோம்னா கம்மியாக கிடைக்கும். கார் பார்க்கிங்க்கு நல்ல சௌகரியம், நல்லாயிருக்கு. இந்த பீச் இருக்கு இல்லைங்களா, இந்த கீம் பீச்சு ஓட பார்க்கிங் ஒன்று இருக்காங்க, பீச்சு உள்ளே பக்கத்துலேயே. அதை தொட்ட மாதிரி தான் இந்த ரிசார்டு இருக்குது. இதுதான் இந்த மெயின் ரோடு. அந்த பார்க்கிங்கும் ரிசார்டும் ஒன்றுக்கு ஒன்று தொட்ட மாதிரி ஒரே காமன் மாதிரியே இருக்கும். இந்த ரைட்டில் தான் அந்த கார் பார்க்கிங் இருக்குது. இது லொக்கேஷனுக்காக வேண்டி தான் இந்த பைசா அதிகம். இதுதான் ரிசார்டு. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ தெரியும் பாருங்கள் அந்த ரிசார்டு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, மீடியமாக. ஆனால் அந்த காலத்தோடைய வீட்டை வந்து இவங்க வந்து இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரிசார்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. காலையில் வந்து அவங்களே கேட்டாங்க என்னங்க உங்களுக்கு செய்யணும்னு. இப்போ எங்கள் பையன் வந்து அவுல் உப்புமா போதுன்னு. இங்கே அது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா பாம்பேயில். எனக்கு வந்து காவ்னேன்னு சொல்லி ஒரு தோசை இருக்குது, அது பேர் காவ்னே, எனக்கு அது வேணும்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன நீங்கள் இப்படி நின்று பார்த்துட்டே இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ வருவேங்கிற யோசனைக்கு போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு நாள் போனதே தெரியல. ஏன்னா வீட்டில் தனியாக இருக்கணும். இங்கே வந்தோன்னே அந்த கடலை பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க கடலை பார்த்தா மனசு நிம்மதியாக இருக்குன்னு, அது கரெக்டு தாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாம்பே எத்தனை மணிக்கு கிளம்பினோன்னா ஒரு
11, 11:15, 11:30க்குள்ளே கிளம்பிட்டோம். அப்புறம் அப்படியே மனசு இல்லாமல் கிளம்பிட்டோம். எப்படியும் வந்துகிட்டே இருக்கிறோம். இது ரொம்ப ஷார்ட் ட்ரிப் தான். இப்படி வந்து அடுத்த நாள் போகிறது எனக்கு அப்படி பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பையன்கிட்ட சொன்னேன், இனிமேல் வந்தால் நம்ம 2 நாள் தங்கிட்டு தான் போகணும், உடனே போகக்கூடாதுன்னு. சரிம்மா நீங்கள் பைசா கொடுங்க, கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு என்னை இழக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி பேசிட்டு வரும்போது மணி 1:30 மணி ஆச்சு. பசி வந்துடுச்சு. அந்த முதல் சாப்பிட்ட அதே பன்வெல் கடையில் நாங்கள் என்ன நேற்று சாப்பிட்டோமோ அதையே வாங்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.